10th Home Science, lesson number 17, topic 17.2, caring for a pregnant woman, that is called as prenatal care. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கேர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ப்ரீநேட்டல் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. Let us see what is it. You are now familiar with the signs of pregnancy and know about the major changes that take place during 9 months of pregnancy. With the rapidly growth of fetus in her womb, the pregnant woman experiences physical and emotional stress during this time. It is important for every woman to take care of her health throughout her life. She becomes extremely vulnerable during the period of pregnancy and childbirth. Therefore, she needs a lot of support from people around her. You must have seen the concern shown by all members of the family, neighborhood, and the community in general. They advise a pregnant woman to do or not to do certain things. This advice may be based on local practices and customs. Therefore, it may be best to consult a trained profession before acting on any such advice. During pregnancy, the family must ensure that the following are taken care. Okay, pregnant woman பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, சொசைட்டிலையும் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் இந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஃபீட்டஸ் அம்மா வயிற்றில் இருக்க அந்த வூம்பில் இருக்க ஃபீட்டஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு ரேபிட் க்ரோத்தை வந்து ஃபேஸ் பண்ணும். இது வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேஞ்சஸ்லாம் நிறைய வரும். ஸோ இந்த டைமில் அதனால தான் எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ரொம்ப ஹம்பலாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெயின்டு ப்ரொஃபஷன் மூலமாக இந்த அட்வைஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ரெக்னென்சி டைம் அப்போ என்னென்ன கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா மெடிக்கல் செக்கப். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இட் இஸ் வெரி ஈஸி. நான் உங்களுக்கு தமிழ்லேயே டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மெடிக்கல் செக்கப், ஸோ ரெகுலர் அந்த மெடிக்கல் டெஸ்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக அவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க கெமிஸ்ட்கிட்ட கேட்டு டாக்டர் கன்சல்ட் கேட்டு அப்புறம் வந்து ப்ராப்பரான ரெகுலர் மெடிக்கல் செக்கப் வந்து அவங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி, ப்ரொஃபஷனல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தட் இஸ் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இன்றைக்கி முக்கால்வாசி யாரும் கவர்மெண்ட் சைடில் போகிறதில்ல, எல்லாம் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. பட் திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ப்ரெக்னென்ட் உமன் பார்த்திங்கனாக்கா டாக்டர்கிட்ட போயிட்டு, அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க ருட்டீன் பிளட் செக்கப், யூரின் செக்கப், அப்புறம் ஹீமோக்ளோபின் தட் இஸ் பிளட் எவ்வளோ இருக்குது, பிளட் குரூப்பு தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளட் குரூப் பண்ணும்போது அதை பார்க்கணும். அப்புறம் டயபெட்டிக்ஸ் இருக்கான்னு ரெகுலராக செக் பண்ணணும். அப்புறம் ஹெச்ஐவி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். இதெல்லாமே கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் அவங்க வெயிட்டு, அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் அது வந்து அவங்களோட டெலிவரி சேஃப் ஆகிறதுக்காக இந்த டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது அவங்க ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸ்க்கு வந்து ரெகுலராக டாக்டர் வந்து போய் பார்க்கணும் அந்த ப்ரெக்னன்சி டைமில். அப்புறம் 17.7 பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ண மாதிரி அவங்க ஒரு டாக்டரை எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர். ஏன்னா அதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். இந்த டைமில் அல்ட்ராசவுண்டு இல்லாட்டி சோனோகிராஃப் வந்து செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபீட்டஸில் அப்நார்மாலிட்டிஸ் க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா டாக்டர்ஸ் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனாக்கா அந்த ஃபீட்டஸோட செக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக, மேலாக ஃபீமேல்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஆக்சுவலி இல்லீகல் நம்ம நாட்டில். இந்த மாதிரி அவங்க ஃபீமேலாக அந்த ஃபீட்டஸ் ஃபீமேலாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன பேர்னாக்கா ஃபீமேல் ஃபீட்டசைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கேர்ள் பேபியை வந்து வர வைக்காமல் தடுக்கிறதுக்காக இதெல்லாமே நிறைய இடத்துல இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. இது சொசைட்டியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொண்டு வருது. இதனால் கேர்ள்ஸோட பர்த் ரேட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் பிறக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இட் மே பி எ மேல் ஆர் ஃபீமேல். ஸோ இது வந்து ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட டியூட்டி. இந்த ஜெண்டர் வந்து பார்த்து ஒரு குழந்தை வரணுமா வேணாமான்ட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 17.2.2 நியூட்ரிஷன், அதாவது ஒரு ஹெல்த்தி பேபி வேணும்னா அந்த விமன் ஹெல்த்தியாக இருக்கணும். தட் இஸ் அ மஸ்ட். ஸோ அவங்க ரைட்டான ஃபுட்டு சாப்பிட்ணும். அப்புறம் அவங்க
ஒரு ரைட்டான ப்ரெக்னென்ட் உமன்னா யார் அப்படின்னா கரெக்டாக அவங்க அடிக்வேட்டான நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிட்ணும், பேலன்ஸான டயட் சாப்பிட்ணும், அப்புறம் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும். இந்த பேலன்ஸான டயட் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ப்ரெக்னன்சி உமனுக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் கொடுக்கணும். ட்ரெயினான ஒரு மெடிக்கல் இல்லாட்டி பேராமெடிக்கல் ப்ரொஃபஷன் பார்த்திங்கனாக்கா ஹெல்ப் பண்ணணும், ஃபுட்ஸு எல்லாமே அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்காக இந்த டைமில். அப்புறம் மீல்ஸ் எல்லாமே ரெகுலர் டைமில் எடுத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் மார்னிங் சிக்னஸ் கண்டிப்பாக வரும். அதாவது மார்னிங் எடுக்கிறது, எந்திரிக்கிறது லேட் ஆகும், டிஸியாக இருக்கும், லேசியாக இருக்கும், வாமிட் சென்சேஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ப்ரெக்னன்சிலாம் இருக்குது. இதுக்கு பேர் நௌசாவாங்க. இந்த வாமிட்டிங் வந்து ரொம்ப காமனாக இருக்க ஒரு விஷயம் மார்னிங்கில் வர்றது. இது பேர் மார்னிங் சிக்னஸ்ஸு. இந்த அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் டோஸ்ட்டு சாப்பிட்டா கூட, ஒரு பீஸ் ஆஃப் பிஸ்கட்டு பஃப்ஸு இந்த சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து வாமிட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்சேஷன்லாம் வரும். ஸோ அவங்க வந்து இந்த நௌசா அந்த ஃபீலிங்கு இல்லாத மாதிரி நியூட்ரிஷன் இன்டேக்காக அவங்க எடுத்துக்கணும். தென் அயர்ன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும். அவங்க அனிமியாலேருந்து ப்ரிவெண்ட் ஆகிறதுக்காக இதில் வந்து சீரியல்ஸ், பல்ஸு, க்ரீன் லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜாகரி, இது ஆம்லா நெல்லிக்காய் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இதே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜாக இருந்தாக்கா எக்கு, ஆர்கான் மீட்ஸு, லிவரு, கிட்னி இதெல்லாம் சாப்பிடணும். தென் இன்னொரு காமன் ப்ராப்ளம் ப்ரெக்னன்சி விமன்ஸ்க்கு என்னென்னாக்கா கான்ஸ்டிபியூஷனாக டாய்லெட் ரெகுலராக வராது. இது வந்து லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வரும். இது வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணிவிடும். இதனால் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து லாட்ஸ் ஆஃப் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ரா வெஜிடபிள்ஸு, நிறைய தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், அந்த கான்ஸ்டிபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. தென் இந்த ஸ்பைசி அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் டு அவாய்ட் அசிடிட்டிக் ஆச்சுனாக்கா குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகும், டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்கும் ப்ரெக்னென்ட் உமனுங்களுக்கு. ஸோ அவங்க இதெல்லாமே அவாய்ட் பண்ணி ஆகணும். கம்மியான அளவுக்கு வேணால் இதை எடுத்துக்கலாம். அதேட்டம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தூங்குறதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிடணும். Do you know? Some women suffer from acute heartburn, swelling of the lower legs, diabetics or hypertension during pregnancy. At times, these problems could lead to severe pregnancy complications and cause materials and fetus death. Get more information about these problems from doctor or search on the internet. ஸோ நிறைய விமன்ஸ்க்கு இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹார்ட் பர்ன் ஆகும், தட் இஸ் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். தென் லோவர் லெக் வந்து ஸ்வெல் ஆகும், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ் எல்லாம் வரும். இது வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க டாக்டரோட இதிலேருந்து கன்சல்ட்டை சரி பண்ணிக்கலாம். In different regions and communities in our country, there are traditional practices which may sometimes advocate to prevent the pregnant women for consuming certain foods. This could be the various reasons like fear of abortion or other complications during the pregnancy. Some foods are recommended to get the male children or even to have a baby with a fair complexion. Most of these practices are simply myths and superstitious beliefs. The foods that may be advised to avoided could be rich sources of various nutrients that are beneficial for the pregnant woman, like egg, fish, pulses, milk and others. ஸோ இங்கே என்னென்னா இந்த நிறைய நம்ம கண்ட்ரியில் நிறைய கம்யூனிட்டிஸுக்கு, நிறைய ரிலீஜன்ஸுக்கு அவங்க ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கனாக்கா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது சில பேர் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால அபார்ஷன் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நியூட்ரிஷன்ஸை வச்சு நம்ம நல்ல ஃபுட்ஸ் எல்லாமே, ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடணும். தென் 17.2.3 வெயிட். இந்த வெயிட், இந்த ப்ரெக்னென்ட் உமன் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபீட்டஸோடு சேர்த்து வளர்றதுனால அவங்களோட வெயிட் வந்து ஆவரேஜாக 12 kg எக்ஸ்ட்ரா ஆகும் அவங்க வெயிட்லேருந்து. ஸோ இது ஒரு ஹெல்த்தி க்ரோன் பேபி ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா நார்மலாக வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் உமன் பார்த்திங்கனாக்கா அவங்க டபுள் சைஸ்க்கு ஆகிடுவாங்க. ஸோ அது பிகாஸ் ஆஃப் இந்த ப்ரெக்னென்சி ப்ராசஸ். அவங்க வந்து டாக்டர்கிட்ட விசிட் பண்ணணும் அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக. அப்புறம் அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஃபியூ மந்த்ஸ்லேயே அவங்க வெயிட்டை ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் டேக்கிங் மெடிசன்ஸ். அவங்க ப்ரெக்னென்சி அப்போது எந்த மெடிசன்ஸும் அவங்க இஷ்டத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி மெடிக்கல் சூப்பர்விஷன், டாக்டரோட சூப்பர்விஷனால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய மெடிசன்ஸ் இருக்கிறது அவாய்டு பண்ணணும். அது வந்து ஃபீட்டஸை வந்து ரொம்ப பாதிக்கும். அதோட அந்த டெட்டானஸ் வந்து பாதிக்கக்கூடாது
நியூ பார்ன் சைல்டில் பாதிக்கக்கூடாதுனாக்கா அவங்க அந்த வேக்சினேஷன் போட்டே ஆகணும். இது வந்து டூ டோஸ் இருக்கும். இந்த டெக்னாலஜி 2 டைம் அவங்க டோஸ் போடணும். ஸோ இந்த டோஸ் பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்த மந்த்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் டாக்டர் வந்து என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடணும், இந்த அனிமியா வராமல் இருக்கிறதுக்காக. தென் க்ளோத்ஸ் டு பி வார்ன், என்ன மாதிரி ட்ரெஸ் அந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ் போடணும் அப்படின்னா, அவங்க போஸ் அதாவது ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்க பெல்லியில் வயிற்றில் குழந்தை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டைட்டாலாம் போடக்கூடாது. ரொம்ப லூஸான ஒரு இதை தான் போடணும். ஏன்னா அவங்க அப்டமன் பெருசாக வளர்த்துருக்கு. லூஸான குர்த்தா இல்லை சல்வார் இல்லை இன்றைக்கி நைட்டின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு டிராஃப்ட் சாரீ, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கிற அன்ரிஸ்ட்ரிக்ட் மூவ்மெண்ட் எந்த பக்கமும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கிற ஃப்ரீயான ஒரு ட்ரெஸ்ஸை தான் அவங்க போடணும். ஸோ தட் அது அவங்களுக்கும் சேஃபு, அவங்களோட ஃபீட்டர்ஸ்க்கும் சேஃபு. தென் எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்ட். இந்த ப்ரெக்னென்ட் உமன் பார்த்திங்கனாக்கா எப்போயுமே ஆக்டிவாக இருக்கணும். அதை டெய்லி ஒர்க் பேசிஸில் அவங்க லைட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் தூக்கக்கூடாது. அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க ஹெல்த்தை ஃபிட் அண்ட் ஃபைனாக வச்சுக்கணும், ஆக்டிவாக வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும். ஸோ இந்த டயர்ட் ஆகிட்டா என்ன ஆகுனாக்கா, அதாவது மினிமம் 10 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கிறது அப்படிலாம் இருக்கணும். 10 hours இஸ் மஸ்ட். பிகாஸ் அவங்க மட்டும் தூங்கல, அவங்க ஃபீட்டர்ஸும் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கொலீக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். இவங்களுக்கு அடிக்குவேட்டான ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் இவங்க. அதே மாதிரி தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சைக்காலஜிக்கலி அண்ட் ஃபிசியோலஜிக்கலி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதில் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான். இந்த ப்ரெக்னென்சி வந்து ஸ்மூத்தாக எந்த ஒரு ப்ராப்ளமும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அந்த குழந்தை அம்மாகிட்டேருந்து வெளியே வரதுக்கு யூஸ் ஆகும். அம்மாவும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் 17.3 சேஃப் டெலிவரி. ஸோ சேஃப் டெலிவரி அடுத்தது வந்து சேஃப் டெலிவரி சேஃபாக இருக்கணும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சேஃபாக இருக்குமா டெலிவரி, பேபி சேஃபாக இருக்குமா, அந்த அம்மா சேஃபாக இருப்பாங்களா, இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா, இந்த மாதிரி ரொம்ப ஆன்சைட்டிலாம் இருக்கும். ஸோ அது மெயினாக அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஸோ அவங்களோட ஆன்சைட்டி வந்து குறைக்கிறதுக்காக நாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர், தட் இஸ் பிஹெச்சின்னு சொல்லுவாங்க, அங்கே ரெஜிஸ்டரான பிஹெச்சிக்கு போயிட்டு நாம் வந்து அவங்களுக்கு ஒரு டெலிவரியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். அவங்க டாக்டர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த டேட் ஆஃப் பர்த் என்றைக்கு அவங்க வரணும், ஆப்ரேஷனோ இல்லை பர்த்தோ அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்மிட் ஆகணும். இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கனாக்கா அதுக்கு அவங்க முன்னாடி நாளே வந்து அவங்க அட்மிட் ஆகிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த ட்ரெயின்டான ஒரு மிட்வைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸோ இந்த ட்ரெயினான ஒரு மிட்வைஃப் அப்படின்னாக்கா அந்த பேஷண்ட் வந்து ட்ரெயின் ஆகிட்டாங்கனாக்கா அவங்களால ஈஸியாக எல்லா வேலையும் பண்ண முடியும். அவங்க சயின்டிஃபிக்கலி எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஓகே, நமக்கு இதுதான் நடக்க போகுது டெலிவரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ரூல்ஸும் க்ளீனாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துப்பாங்க. இந்த 5 ரூல்ஸ், க்ளீன்லினஸ்க்கு ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. என்னென்னாக்கா எப்போயுமே ஹேண்டும் ஃபிங்கர் நெயில்ஸும் க்ளீனாக வச்சுக்கணும். எப்போயுமே சர்ஃபேஸ் ஆஃப் டெலிவரி அது வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் ஷீட்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் அண்ட் சோப் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த கட்டிங், இந்த கார்டு கட்டிங், நியூ பிளேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதெல்லாமே அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் அந்த டாக்டர்ஸும் அந்த நர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் 17.4 கேர் ஆஃப் த நியூ பார்ன் பேபி அண்ட் மதர், தட் இஸ் போஸ்ட் நேட்டல் கேர். இப்போ போஸ்ட் நேட்டல் கேர், பார்ன் ஆன வாட்டி பேபி பார்ன் ஆனிட்டி என்ன பண்ணும் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஹியூமன் பேபி வந்தாச்சு வெளியே நம்ம வயிற்றுலேருந்து. இப்போ டோட்டலில் வந்து அது பார்த்திங்கன்னா அடல்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அதோட சர்வைவலுக்காக. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பேபி வேணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க, அவங்க சைல்டை கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு ப்ரீநேட்டல்னால் என்ன. இப்போ போஸ்ட்னாக்கா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே தான் முக்கால்வாசி வேலையாக இருக்குது. அந்த குழந்தைக்கு ரொம்ப லவ் அண்ட் டெண்டரோடு நம்ம பார்த்துக்கணும். அந்த அம்மாவையும் அதே மாதிரி தான் பார்த்துக்கணும். அதே கேட்டோம் ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் பத்திரமா எல்லோரும் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல். ஏன்னா ஒரு புது பார்ன் பேபி வந்ததுனால எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் 2 பேர்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் அந்த பேபி பிறந்துச்சுனாக்கா அது ஒரு நாளைக்கு 16 hours வரைக்கும் தூங்கும்.
அழுவும். ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கு வந்து மதர் மில்க் ஃபீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேட்டம் பேபி வந்து ஒரு டெவலப்மெண்ட் பேட்டர்ன் இருக்குது, ஸ்லீப்பிங் வாக்கிங், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வளரும். ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பேபி கூட. தென் சில ஹெல்த் ப்ரொஃபஷன் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இந்த போஸ்ட் நைட்டல் பீரியடில் எப்படி இருக்கும், தட் இஸ் 4th trimester அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் டெஃபினட்டாக அவங்க ஒரு 3 monthsக்கு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூ மந்த்ஸ்க்கு அவங்க வந்து அந்த டெலிவரி ஆஃப் த மதர், அந்த மதருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுனாக்கா இந்த நியூ பார்ன் பேபிக்கு இன்னொரு பேர் இருக்குது நியோநேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னென்ன விதத்துலன்னா ஃபஸ்ட்டு ஹைஜீன், இது பேபிக்கு க்ளீனிங் அண்ட் நியூ பார்ன் பேபி. ஸோ ஒரு புதுசாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இந்த நியூ பார்ன் பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப ரிங்கிள்டாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும். அப்புறம் அது வந்து ஒயிட் சீஸ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது ஃபைன் ஹேர் இருக்கும், சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் சோக், அதாவது வார்ம் வாட்டரில் ஒரு க்ளீனான துணியை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக அது வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ இதெல்லாம் போகும். அப்புறம் கேர் ஆஃப் கட் கார்ட், இப்போ அதோட தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப கேர் எடுத்துக்கணும். இந்த ஃபீட்டஸ் டெவலப் ஆகும்போது இந்த ப்ளசண்டாவோட பார்த்திங்கனாக்கா இந்த அம்பிளிக்கல் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் தொப்புள் கொடி. இது வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இது கட் பண்ணும்போது அங்கே தொப்புள் மாதிரி நமக்கு ஒன்று வரும், இது எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த கார்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அது ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சுக்கணும். இந்த ஏர் வந்து படுற மாதிரி வச்சுக்கணும், ஸோ தட் அந்த கார்டு வந்து ட்ரை ஆகிடணும். இந்த ஹோம் அவங்க இருக்கிற வீடு வந்து பூச்சி கொசு இல்லாத மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுருக்கணும், டஸ்ட் எதுவும் வராத மாதிரி வச்சுருக்கணும். தென் மதருக்கு பார்த்திங்கனாக்கா அதே எப்படி இருக்கணுன்னாக்கா, அந்த மதர் வந்து அவங்க ரூமெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் பார்த்துக்கணும். அவங்க வந்து லைட்டு நல்ல வெண்டிலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதை மட்டும் அவங்க ரெகுலராக பாத் எடுத்துக்கணும். அவங்க ஸ்டிச்சஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இம்யூனைசேஷன்னாக்கா எதிர்ப்பு சத்து. பேபிக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராப்பரான ஒரு இம்யூனேஷன் ஷெடியூல், தட் இஸ் வேக்சினேஷன் ஷெடியூல் வந்து போட்டு அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் ரைட் டைமில். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் சென்டர்ஸில் பண்ணுறாங்க. டேபிள் 17.1 அது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நேஷனல் இம்யூனேஷன் ஷெடியூல் ஃபார் பேபிஸ் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கும் வேக்சினேஷன் பண்ணுறாங்க. ஸோ 17.1 நம்ம பார்க்க முடியுது. ஸோ தட் பிசிஜி டிசீஸ் அந்த வேக்சின் எதுக்காக போடணுங்க, டிபிக்கு போடணும். இது வந்து பர்த் அப்போ போடுவாங்க. தென் ஓரல் போலியோ, இது போலியோ ட்ராப்ஸு, இது பர்த் அப்போ போடுவாங்க. 6 weeks போவாங்க, 10 weeks போவாங்க, 14 weeks போடுவாங்க அந்த குழந்தைக்கு. தென் டிபிடி, தட் இஸ் டயப்தேரியா பெர்சிசிஸ் டெட்டனஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6th week போடுவாங்க, 10th week போடுவாங்க, 14th week போகலாம் அந்த குழந்தைக்கு. தென் ஹெப்படைட்டிஸ் பி அந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக 6th week, 10th week, 14th week. தென் MMR, தட் இஸ் மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா, இதை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேக்சின் 9th and 12th month போடுவாங்க. தென் பூஸ்டர் டோஸ் டிபிடி அண்ட் ஓரல் போலியோ 16 to 24 months போடுவாங்க. டிடி 5 years போவாங்க. டெட்னஸ் டாக்ஸைடு டிடி 10 years to 16 years போவாங்க. டெட்னஸ் டாக்ஸைடு ஓகே. விட்டமின் ஏ 9th month, 18th month, 24th month, 30th month and 36th month போடுவாங்க. இதே ப்ரெக்னென்ட் உமன் பார்த்திங்கனாக்கா டெட்னஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டோஸ் போடுவாங்க. இது ப்ரெக்னென்சி டைம்லேயே அவங்க போட்டுருவாங்க. செகண்ட் டோஸ் பார்த்திங்கனாக்கா 1 month ஆஃப்டர், அதுக்கு அடுத்த மாதம் போடுவாங்க. பூஸ்டர் பார்த்திங்கனாக்கா 3 years போடுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டாலே கொடுத்துருக்க ஒரு ஷெடியூலு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இம்யூனைசேஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் 17.4.3 நியூட்ரிஷன். ஸோ இந்த பேபிக்கு வந்து பெஸ்ட்டான நியூட்ரிஷன் இருந்தாக்கா மதர்ஸ் பிரெஸ்ட் மில்க், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அதுதான் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற ஒரே ஃபுட் எதுனாக்கா மதர்ஸ் மில்க் தான். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதோட ப்ரொசீஜர் பார்த்திங்கனாக்கா இந்த மில்க் ஃபஸ்ட் மில்க் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ஃப்ளூயிடில் வரும், அது பேர் வந்து கோலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு இந்த மாதிரி தான் வரும். கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பேபியோட ஹெல்த்துக்கு. ஏன்னா சில மதர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அது வந்து ஒரு பேடு மில்க்கு, டர்ட்டி மில்க் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மில்கில் லாட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குது. அது வந்து பேபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அந்த நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம பார்த்தோம்னா இந்த மாடுங்களில் சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ அதே விஷயம் தான் இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதில் பாக்டீரியாஸ் எல்லாம் கிடையாது, அதில் ஃபுல்லாக ஹைலி ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ மதர்ஸ் பிரெஸ்ட் மில்க் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் பெஸ்ட் ஃபார் 6 months. இந்த பேபிக்கு ஃபஸ்ட்டு 6 monthsக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அப்புறம் ஆஃப்டர்மா 4 months பார்த்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஆர் பாட்டில் ஃபீடிங், விச் ஒன் இஸ் பெட்டர்? ஸோ இதில் எது பெட்டர் ஒரு குழந்தைக்கு அப்படின்னாக்கா, பெஸ்ட் ஃபீடிங் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியர், அந்த குழந்தை க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக வரும். சில டைம் பார்த்திங்கனாக்கா அந்த பேபிக்கு வந்து இந்த பாட்டில் மூலமாக கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பிகாஸ் மதர் வந்து வேலைக்கு போகிற மாதிரிலாம் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக பாட்டில் ஃபீடிங் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தே ஆகணும். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கனாக்கா போத் பேபிக்கும் சரி மதருக்கும் சரி நிறைய அட்வான்டேஜஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுனால அது என்னென்னு 17.2 கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசன் பிட்வீன் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் பாட்டில் ஃபீடிங். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் நியூட்ரியன்ட் கண்டென்ட். பிரெஸ்ட் ஃபீடிங்கில் பார்த்திங்கனாக்கா breast feeding contains adequate proportion of nutrient and baby needs. It is very easy to digest. ஸோ பேபிக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கிறது பிரெஸ்ட் ஃபீடிங். இது பாட்டில் ஃபீடிங்கில் பார்த்திங்கனாக்கா இது ஃபார்ட்டிஃபைட் பவுடர் மில்க்கு. இது வந்து ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணி இம்பேலன்ஸான டயட்டேஷன் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. தென் ஹைஜீன். பெஸ்ட் மில்க் இஸ் க்ளீன் அண்ட் ரெடியூஸ் சான்சஸ் ஆஃப் பேபிங் கெட்டிங் டயரியா. ஸோ இந்த லூஸ் மோஷன் போகிறது ரொம்ப கம்மியாகும், வரவே வராது பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது. பிகாஸ் அதில் நிறைய க்ளீனாக இருக்கும் அந்த மில்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பாட்டில் இது பார்த்திங்கன்னா இது ஸ்டைலைஸ் பண்ணும் கரெக்டாக, இதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸும் வர வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு. தென் டெம்பரேச்சர். த டெம்பரேச்சர் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் இஸ் ஆல்வேஸ் ரைட். It directly go to from the mother's breast to the child's mouth. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் கிடையாது, எப்பயும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மதர்ஸோட பிரெஸ்ட்லேருந்து அந்த குழந்தையோட வயிற்றுக்கு போகிறதுனால டெம்பரேச்சர் ப்ராப்ளம் கிடையாது. இதே இந்த பாட்டில் மில்க்குனாக்கா அது கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த டெம்பரேச்சர் சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். தென் ப்ரொடெக்டிவ் குவாலிட்டி. பிரெஸ்ட் மில்க் கண்டெய்ன்ஸ் ஆன்டிபாடிஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் த பேபி ஃப்ரம் சர்டன் இல்னஸ். ஸோ பிரெஸ்ட் மில்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால நிறைய இல்னஸ்லேருந்து இந்த குழந்தையை காப்பாற்றுது. பட் இந்த பாட்டில் மில்கில் அப்படி ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்லாம் எதுவும் கிடையாது. தென் எமோஷனல் பாண்ட் பிட்வீன் மதர் அண்ட் பேபி. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மூலமாக அந்த மதருக்கும் அந்த சைல்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் க்ரியேட் ஆகுது. பட் பாட்டில் ஃபீடிங் மூலமாக அப்படி ஒரு விஷயம் இல்லை, எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ ஃபார் மதர் பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா அவங்க பேலன்ஸ் டயட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது அவங்க மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்க கரெக்டான லெவலில் அவங்க வந்து டயட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்க குழந்தையும் குடிக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒர்க்கிங் போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூஸாக கொடுக்குறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ஒரு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கு குழந்தைங்க வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு லீவே கொடுத்துருக்காங்க. அது பேர் மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்கிறாங்க, 6 monthsக்கு. ஸோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி இவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ்க்கும் பார்த்திங்கனாக்கா அவங்க பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு கொடுக்குறாங்க 15 daysக்கு. அவங்க ஒய்ஃப் அப்பாவும் பேபியும் பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லாமே ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கு. ஸோ இது ஒரு ஒர்க்கிங் ஆர்கனைசேஷனில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லைனாக்கா இந்த மதர் பார்த்திங்கனாக்கா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி அது ஸ்டெர்லைஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் யாராவது கேர் டேக்கர் வீட்டில் அம்மாவோ பாட்டியோ இருந்தாங்கனாக்கா அவங்க வீட்டை கொடுத்து அது கொடுக்க சொல்லலாம். இதுவும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு நியூட்ரிஷன் பெனிஃபிட் கொடுக்கும். அதாட்டும் அந்த மதர் மில்க் மூலமாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இதில் டிகிரி அந்த டெம்பரேச்சரும் அந்த இதுவும் மெயின்டைன் பண்ணணும், எது அந்த ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு
பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து மில்கை வந்து ஒரு கப்பில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஒர்க்கிங் கோயிங் உமன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், பிளானிங் த ஃபேமிலி. பிளானிங் த ஃபேமிலினாக்கா இப்போ குழந்தை வந்தாச்சு, அதுக்கப்புறம் பிளானிங் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா போத் பேரண்ட்ஸ் அவங்க வந்து டிசைட் பண்ணணும் எத்தனை குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வேணும். இதில் மேரிட் கப்பல்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாருமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி மெத்தட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுக்கணும், எவ்வளோ நம்ம ஃபேமிலிக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்ட்டு. இந்த ஃபேமிலி பிளானிங் பார்த்திங்கனாக்கா இது நிறைய நியூஸ் பேப்பர், மேக்சின்ஸ் எல்லாமே, டாக்குமெண்ட்ரிஸ், ரேடியோவில், டிவியில், சினிமா ஹாலில் எல்லாமே இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஃபேமிலி பிளானிங் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் அது எக்கனாமிக்கலையும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு பேபி எப்போ நம்ம பெற்றுக்கலாம், செகண்ட் பேபி எப்போ பெற்றுக்கலாங்கிற விஷயம் எல்லாமே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். இது அந்த சில்ட்ரன்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெஸ் ப்ராசஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னாக்கா அந்த வீடு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ப்ராப்ளம்ஸில் இருக்கும். அதே ஆட்டம் பார்த்திங்கனாக்கா ஸோ மெனி ப்ரெக்னன்சி அந்த விமனோட ஹெல்த்தே பாதிக்கும். நிறைய குழந்தை பெற்றா ஹெல்த்து பாதிக்கும். டக்குன்னு அடுத்தடுத்த குழந்தைய பெற்றுக்கும் போது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாகும். அவங்க சீக்கிரமாக அவங்க வயசான மாதிரி ஆகிடுவாங்க. பிகாஸ் உடம்புல இருக்க எல்லா ரெசிஸ்டன்ட் பவரும் போயிடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க, அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க குழந்தைங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஃபீலிங்கெல்லாம் ரொம்ப இன்செக்யூர்டான ஃபீலிங்கெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே ஆட்டம் ஃபாதர் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பார், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பார். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் சம்பாரித்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய ஃபேமிலியில் யாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்மால் ஃபேமிலியில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எனர்ஜியும் மிச்சமாகுது, டைமும் மிச்சமாகுது. குழந்தைங்க கம்மியாக இருக்காங்கன்னா அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இதாக இருக்குது. எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ப்ரொஃபஷன் எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்க முடியுது. அதனால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்பிளான்டு ப்ரெக்னென்சி இருக்கக்கூடாது, பிளான் ப்ரெக்னென்சி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக கப்புள்ஸ் சொல்கிறாரு செக்ஷுவல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுனால இந்த அவங்க ஃபேமிலி லைஃப் தான் ரொம்ப ரொம்ப இதாகுது. இதில் விமென்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க தான் ப்ரெக்னென்சி இதில் போகிறதுனால அவங்க கரெக்டாக டிசைட் பண்ணணும் எப்போ அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வேணும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம், எத்தனை வயசில் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க மெடிக்கல் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங்கும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே பார்த்திங்கனாக்கா லைஃப் பிகின்ஸ் இது தான் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரெக்னென்சி பற்றி பார்த்தோம் நாம, சயின்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, எதனால் ப்ரெக்னென்சி வருது, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் எப்படி நடக்குது, கேர் ப்ரெக்னென்ட் உமன் அவங்க என்ன பண்ணணும், நியூட்ரிஷன், வெயிட், டிசீஸ் ஆஃப் மதர், ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், மெடிசன்ஸ் இதை பார்த்தோம். சேஃப் டெலிவரி ஆப்ஷன்